குரு தேவா மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஓம் ஸ்ரீ குருவே நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வராய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத்து. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. நேர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வோமா? நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு பக்தி பாடலை தொடர்ந்து பக்தி கருத்துக்களை கேளுங்கள். இதோ உங்களுக்காக வருகிறது ஒரு பக்தி பாடல். இணைந்திருங்கள் உங்கள் முகில்மதி எஃப்எம்மில். கண்ணால் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கவோ, காதால் தேவையில்லாத விஷயங்களை கேட்கவோ, வாயால் தேவையில்லாத விஷயங்களை பேசவோ கூடாது. மூக்கினால் உடம்பிற்கு நல்லது செய்யும் பொருட்களை மட்டுமே நாம் நுகர வேண்டும். அது போலத்தான் இப்போ நிலை தொழுகை, கெட்ட தொழுகை பற்றி பள்ளிக்கூடத்திலும் சொல்லி தர்றாங்க தானே. அது போல கெட்ட தொழுகைகளை அவிர்த்து விட்டு இப்படி செய்தால் தியானம் கைகூடும், கடவுள் நம்மை தன்னோடு சேர்த்து கொள்வார் என விளக்கம் சொல்கிறார் அந்த தாத்தா. பகவான் கிருஷ்ணரும் திருவள்ளுவரும் சொன்னபடி தியான பயிற்சியை செய்தால் கடவுளை நாம் அடையலாம். நேயர்களே, அடுத்து நல்ல மனம். போர்க்கலைகளில் கை தேர்ந்தவரான இவர் பரத்வாஜ முனிவர்களில் மகன் துரோணாச்சாரியார். இவரது மனைவி சதானந்தரின் மகளான கிருபி. இவர்களுக்கு ஒரே மகன் அஸ்வாத்தமன். படைப்பு கடவுளான பிரம்மாவிடம் இந்திரன் பெற்ற தங்க கவசத்தை வாங்கி துரியோதனுக்கு கொடுத்தவரும் இவரே. இந்த துரோணாச்சாரியாரே மகாபாரத கதைகளில் வரும் கௌரவர். பாண்டவர்களின் குருநாதராகவே இருந்தார். கல்வி கலைகளில் அவர்களுக்கு போதித்தார். விரைவிலேயே தர்மன் ஈட்டி எறிவதிலும், அர்ஜுனன் வில் வித்தையிலும், பீமன், துரியோதனன், துச்சாதனன் மூவரும் கதாயுகம் சுழற்றுவதிலும், நகுலன், சகாதேவன் இருவருமே வான் வித்தையிலும் தேர்ச்சி பெற்றனர். இருப்பினும் இரு அணிகளில் சிலரது மனதில் தீய எண்ணம், கருத்து வேறுபாடுகள் இருப்பதை உணர்ந்தார் குருநாதர். நாளடைவில் இந்த எண்ணமே அவர்களை பளிச்சிட செய்ய விடாமல் தடுக்குமே என வருந்தினார். ஒருமுறை பாண்டவர் கௌரவர்களை அழைத்து, நாளை மாலை உங்களில் இரு அணியினரும் அவரவர் மாளிகையில் சந்திக்க வருவேன். அப்போது உங்களின் மாளிகை முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும், புரிகிறதா என்றார். துரியோதனன் தன் சகோதரர்களுடன் ஆலோசித்தான். முடிவாக அவர்களின் சம்மதத்துடன் மாளிகை முழுவதும் பஞ்சு மூட்டைகளால் நிரப்பினான். மறுநாள் துரோணாச்சாரியார் முதலில் துரியோதனின் மாளிகைக்கு வந்தார். ஆனால் வாசல் வரை பஞ்சு மூட்டைகள் இருந்ததால் அவனால் நுழைய முடியவில்லை. இதை கண்டதும் துரியோதனா, மாளிகைக்குள் நுழைய முடியாதபடி பஞ்சால் நிரப்பி விட்டாயே என சிரித்தார். ஆனால் மனதிற்குள் கௌரவர்களின் முட்டாள்தனமான செயலை எண்ணி வருந்தினார். அதன் பின் பாண்டவர்களின் மாளிகைக்கு சென்றார். குருவை அன்பாக வரவேற்ற பாண்டவர்கள் அவரை மாளிகைக்கு அழைத்து சென்றனர். குருநாதரிடம் ஆசி பெற்ற பின் அவருக்கு விருந்தும் அளித்தனர். துரோணாச்சாரியாரின் மனதிற்குள் எந்த பொருளாலும் இவர்களின் மாளிகை நிரப்பப்படவில்லையே என எண்ணினார். அங்கிருந்து புறப்படும் போது, தர்மா, மாளிகையை நிறுத்தி வைக்க சொன்னேன் அல்லவா, ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லையே என கேட்டார். குருநாதா, எங்கள் மாளிகை முழுவதும் தீபங்களின் ஒளியால் நிரம்பி இருக்கிறது. எங்கள் மனம் முழுவதும் அன்பால் நிறைந்துள்ளதை தாங்கள் அறியவில்லையா என கேட்டார். அதை கேட்டு மகிழ்ந்த துரோணாச்சாரியார் அவர்களின் புத்திசாலித்தனத்தை எண்ணி மகிழ்ந்தார். இந்த நிகழ்ச்சி நடந்த சிறிது நாளில் துரோணாச்சாரியார்களின் சீடர்களில் சிலர், குருநாதா, தர்மர் பண்பில் இருப்பிடமாகவும் துரியோதனன் தீய நடத்தை கொண்டவனாகவும் இருக்கிறாரே, ஏன் இந்த முரண் வேறுபாடு என கேட்டனர். உண்மையை உணர்த்துவதற்காக முதலில் துரியோதனனை அழைத்த அவர், நீ போய் ஒரு நல்ல மனிதனை எந்த திசையில் இருந்தாலும் கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வா என ஆணையிட்டார். அவனும் வெகு தூரம் சுற்றி அலைந்துவிட்டு திரும்பி வந்தான். குருநாதா, எல்லா இடத்திலும் தேடிவிட்டேன். நல்ல மனிதன் ஒருவர் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உலகம் எங்கும் தீய மனிதர்களே இருக்கிறார்கள் என்றான். உடனே தர்மரை அழைத்து, நீ ஒரு தீய மனிதனை என்னிடம் அழைத்து வா என ஆணையிட்டார். தர்மரும் நீண்ட தூரம் பயணம் செய்துவிட்டு வெறுங்கையுடன் திரும்பினார். குருவே, எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன், ஆனால் எங்கு தேடியும் ஒரு தீயவரை காண முடியவில்லை என்றார் துரியோதனன்.
தர்மன் இருவர்களில் எண்ணமும் முரண்பாடு இருப்பதை அறிந்த சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர். யார் சொல்வது சரி என்பது அவர்களுக்கு புரியவும் இல்லை. இந்த நிலையில் துரோணாச்சாரியர், மனதில் உள்ள எண்ணமே நாம் சந்திக்கும் மனிதர்களிடம் பிரதிபலிக்கும். உலகம் முழுவதும் நல்லவர்களே இருப்பதாக தர்மருக்கு தோன்றுகிறது. ஏனெனில் அவர் மனம் நல்லதாகவே இருக்கிறது. ஆனால் துரியோதனனுக்கோ உலகம் எங்கும் தீயவராகவே தெரிகிறார்கள். ஏன் அப்படி? மஞ்சள் காமாலை வந்தவனுக்கு எல்லா பொருட்களும் மஞ்சளாகத்தானே தெரியும். உன் மனம் எப்படி இருக்கிறது அப்படித்தான் வெளி உலகில் காணும் காட்சியும் இருக்கும். நீங்கள் மனதால் நல்லவர்களாக வாழ்ந்தால் அப்போது உலகம் நல்லதாகவே தெரியும் என்றார் துரோணாச்சாரியார். நல்ல மனம் வாழ்க. நேயர்களே, கதை நன்றாக இருந்ததா? இணைந்திருங்கள் உங்கள் முகில்மதி எஃப்எம்மில். நேயர்களே, அடுத்தது என்ன? ஒரு பக்தி பாடலை தொடர்ந்து பக்தி கருத்துக்களை கேளுங்கள் உங்கள் முகில்மதி எஃப்எம்மில். இதோ உங்களுக்காக வருகிறது மீண்டும் ஒரு பக்தி பாடல்.